இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்ரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? இல்லக்கா, என்னால காலேஜ்க்கு போய் படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஆன்லைன்லயாவது படிக்கலான்னு ஆசைப்பட்டுதான் உங்களை அப்ளிகேஷன்லாம் போட வச்சேன். ஆனா ஆன்லைன்ல படிக்கிறது கூட சிக்கலா வந்து நிக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் அப்படி சொல்ற? என்ன பிரச்சனை? நான் அப்ளை பண்ண காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க. அதுல பாஸ் ஆனாதான் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகுமா? ஏய், இதுக்கா நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அதெல்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிடுவேன். எனக்கே அந்த நம்பிக்கை இருக்கு. அட நீங்க வேறக்கா, எக்ஸாமுக்கு போனா தானே எழுதி பாஸ் பண்ண முடியும். புரியல. எங்க வீட்டுக்கு தெரியாம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறதுக்கே என்ன பாடுபட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. எப்படி நான் காலேஜுக்கு போய் எக்ஸாம் எழுதுறது? நான் இவ்ளோ நாள் பட்ட கஷ்டம், நீங்க எனக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமோன்னு நினைச்சு பயமா இருக்குக்கா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம கடவுள் கிட்ட ஏதாவது வழி காட்டுன்னு வேண்டிட்டு போலான்னு வந்தேன். ஏன் சித்ரா, உங்க வீட்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு கூட மனசை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணணும்னு தோணலையா? என் மனசை புரிஞ்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க புரிஞ்சுக்கலாமே தவிர உதவ முடியாது. என்ன மாதிரி அவங்களும் ஒரு கூண்டு கிளிதான். என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டேன். இனிமே எல்லாம் கடவுள் விட்ட வழி. சித்ரா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. உன் படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த தேவையா இருந்தாலும் நான் பண்றேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அத நீ வேணா மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். போதுமா? கவலைப்படாம இருக்கணும். அது சாதாரண விஷயம் இல்லக்கா. என் அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த இந்துவை பத்தி உனக்கு தெரியாது. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து எக்ஸாமை எழுத வச்சு திரும்ப வீட்டுல சேர்க்கிறது என்னோட வேலை. அது வரைக்கும் நீ எதை பத்தியும் யோசிக்காம நல்லா படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? என்ன யோசிக்கிற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்குக்கா. அப்புறம் என்ன? எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் வீட்ல இருந்து கிளம்புறப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம கோயிலுக்கு வந்தேன். உங்களை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டின அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறேன். சித்ரா, உன் கையை காட்டு. சாமி எப்பவும் உன் கூட இருக்கும். ஆமா, நீ தனியாவ கோவிலுக்கு வந்த? ஆமா, அப்படியே தனியா விட்டுற போறாங்க. எங்க அண்ணன் கூட தான் வந்தேன். வெளியே தான் நின்னுட்டு இருக்காரு. யாரு? அன்னைக்கு வெளியே வந்து சண்டை போட்டாரே அவரா? இல்ல, அவர் என் சித்தப்பா. சரி சரி, நீ எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. எதுவா இருந்தாலும் என்ன ஹெல்ப்னாலும் எனக்கு கால் பண்ணு, நான் இருக்கேன் உனக்கு. என்ன? சரிக்கா, நான் வரேன். சரி, போயிட்டு வா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த பொண்ணு எக்ஸாம் எழுத வச்சே ஆகணும். அவ கனவை நிறைவேற்றியே ஆகணும்.